ஹாய். ஸோ இப்போ எனக்கு வந்து பீஸா சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, இல்லை ஸ்விக்கி, ஜொமேட்டோ இல்லை ஏதோ ஒரு ஆப் எடுத்து நான் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன். இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணப்பறம் ஸ்விக்கி என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு அந்த ஆர்டர் போகும். ஆர்டர் போனதுக்கப்புறம் ட்ராக் பண்ணுவோம். இப்போ அந்த டெலிவரி பர்சனுக்கு இந்த அட்ரஸ்க்கு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விக்கியே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும். அதுக்கப்புறம் பீஸா நம்மளுக்கு அது கரெக்டாக அனுப்பி வச்சிரும். ஸோ இப்போ எப்படி ஸ்விக்கி ஆக்ட் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு ஓஎஸ் ஆக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃபோனை ஆன் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு புது ஃபோன் வாங்கிட்டு நான் ஆசையாக அதை வந்து பவர் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஓஎஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பிளாக் ஸ்க்ரீனாக தான் இருக்கும். அதாவது மூளையே இல்லாத உடம்பு மாதிரி தான். இப்போ ஓஎஸ் இல்லைன்னா, ஓஎஸ்ன்றது தான் இந்த இடத்துல மூளை. ஸோ ஓஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளே இருக்க ஹார்ட்வேர் கிட்டே போய் பேசிவிட்டு அதுதான் வந்து கரெக்டாக பவர் ஆன் பண்ண வைக்கிறது. இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறேன்னா கரெக்டாக அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்போ நான் மியூசிக் ப்ளே பண்ணேன்னா கரெக்டாக சவுண்ட் நம்மளுக்கு வர்றது. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், இல்லை நான் ஒரு கேம் விளாட்றேன் அப்படின்னா ப்ராசஸர் கிட்டலாம் போயிட்டு அப்புறம் எல்லாமே அது வந்து கரெக்டாக பேசி நம்மளுக்கான அவுட்புட் கொண்டு வரும். ஸோ இப்போ ஓஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இருக்கிற ஒரு பிரிட்ஜ். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, அதுதான். ஸோ ஓஎஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.